வழக்கம் போல அவங்க சொல்ற அந்த ஒரு கருத்து தான். "தன்வினை தன்னை சுடும்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் வச்சுப்போமே. நம்ம எது பண்ணாலுமே அது வந்து கடைசியா நம்மள சுட்டுரும் அப்படிங்கிற மாதிரி, நீ ஒரு தவறு எந்த ஒரு விஷயத்தில நீ தவறு செய்றியோ, அந்த விஷயம் தான் உனக்கு எமனா வந்து நிக்குன்றத இந்த படத்தில சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் பாசிட்டிவ். நெகட்டிவ் அப்படின்னு சொல்றத தாண்டி, இத இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாரியான ஒரு பார்வை தான் நமக்கு எப்பயுமே இருக்கும். ஏன்னா, நெகட்டிவ் சொல்றது அளவுக்கு இதில எதுவும் இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த கதை முதல்ல ரைட் பண்ணி இத ஸ்க்ரீன் பிளேல காட்டுறப்போ, நெறைய இடத்துல எப்படி இப்படி ஒரு லேக் விட முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ரொம்ப லேகோ இல்லைனா ஃப்ளூக்கோ இது மாரியான விஷயங்கள். இது எங்க ரைட்டிங் நம்ம எங்க கண்டுபிடிக்கிறோம்னா, நான் வந்து ஒரு ஓப்பன் ஸ்பாய்லராவே சொல்றேனே. ஆ இதில வந்து 2 கேரக்டர் இருப்பாங்க. ஒரு கேரக்டர் வந்து அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஆள வந்து செயின் ஸ்நாட்சிங் மூலமா இழந்திருப்பாரு. அவர் கூட இருக்கக்கூடிய நபர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீசர், ரிட்டயர்டு போலீஸ் ஆஃபீசரா இருப்பாரு. ரிட்டயர்டுக்கு ஆனா அவர் ஓப்பனாவே சொல்லுவாரு. 60 வருஷம் சர்வீஸ்லாம் நான் ஒண்ணுமே பண்ணலப்பா அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. கிட்டத்தட்ட ரிட்டயர்ட் ஆன ஒரு போலீஸ அவர் பார்க்கற எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஆனா, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கவருக்கே ஒரு இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஒரு அக்யூஸ்ட்ட்டருந்து எப்படி பதில் வாங்கணுங்கிறது தெரியாது. அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாது. ரொம்ப நம்மளே கீழருந்து கமெண்ட் பண்ற அளவுக்கான ஒரு விஷயங்கள் இருந்து, அந்த ஒரு ரைட்டிங் வந்து கொஞ்சம் மோசமா இருந்து, அதுக்கப்புறமா காம்ப்ரமைசிங் கிளைமாக்ஸ். அந்த காம்ப்ரமைசிங் கிளைமாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். கிளைமாக்ஸ்ல என்னத்த சொல்லி முடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். தீபாவோட ரோல எப்படி முடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் சின்னமா முடிச்சது அப்படிங்கிறது நமக்கு ஒரு மாரி இருந்தது. இவ்வளோ பெரிய ஒரு ஆள, இவ்வளோ சிம்பிளா ஒண்ணு பண்றோம்ல, அது மாரியான விஷயங்கள் பார்க்குறப்ப, இது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. ஆக மொத்தம் ராபர், மெட்ரோவோட பார்ட் 2 அப்படின்னு சொல்றத தாண்டி, ராபர் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா, நல்ல அவுட்புட்டா தான் வந்திருக்கு. பாருங்க. பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. ஸ்னீக் பீக் பார்த்துருப்பீங்க. அதிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படம் வந்து பார்க்கலாமா? இல்ல உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பல விஷயங்கள் உங்க கருத்துல இருக்கும். அந்த கருத்த கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மாலை முரசு வைப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.